ஹாய், இன்னைக்கு நம்ம ஹரிசாண்டல் ஸ்கேலிங் வெர்டிகல் ஸ்கேலிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது கிளவுட் கம்ப்யூட்டிங்லையும் டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்லையும் அதிகமாக யூஸ் பண்ற ஒரு டெர்மினாலஜி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்து டீப்பா உள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க வந்து அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வெர்டிகல் ஸ்கேலிங்கான ஒரு எக்ஸாம்பிள். தனித்தனியா வீடு கட்டாம ஒரு மாடி மேல ஒரு மாடி அப்படியே வந்து நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டே போறாங்க இல்லைங்களா? இதை தான் வந்து நம்ம வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா தனித்தனி வீடா ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவா கட்டி கொடுக்கறதுக்கு வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதை நம்ம ரியல் டைமுக்கு கொண்டு வரலாம். இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சர்வர் நம்ம லேப்டாப்போ இல்ல சர்வரோ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சர்வர்ல நான் கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிக்கிட்டே போனேன், ரேம் ஹார்ட் டிஸ்க்னு ஒரே சர்வர்ல நான் ஆட் பண்ணிட்டே போனேன்னா அதுக்கு பேர் தான் வெர்டிகல் ஸ்கேலிங். ஆனா நிறைய கம்பெனிஸ் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி கம்பெனிஸே உங்களோட டேட்டாவை வெர்டிகல் ஸ்கேலிங்ல ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஹரிசாண்டல் ஸ்கேலிங்ல தான் போவாங்க. ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா ஒரு சர்வர் இருக்கும், அதோட பல சர்வர்களை ஆட் பண்ணிட்டே போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்டை உருவாக்குவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கேலிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அபார்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற 4 பில்லரை இடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வீடு மட்டும் இல்லைங்க, மொத்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 100 வீடுமே இடிஞ்சு விழுந்துரும். இதுவே நம்ம வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் போனோம்னா ஒரு வீட்டை இடிக்கணும்னா அந்த வீட்டை மட்டும் நம்ம இடிச்சா போதும். சோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வந்து வெர்டிகல் ஸ்கேலிங்ல நமக்கு இருக்கு. சோ இப்போ நீங்க சர்வர் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு சர்வர்ல நீங்க என்னதான் காசு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ரேம் ஹார்ட் டிஸ்க் கான்ஃபிகரேஷன் ஏத்திக்கிட்டே போனாலும் அந்த சர்வர் திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சுன்னா அதுல இருக்கிற டேட்டாவும் அதுல ரன் ஆயிட்டு இருக்கிற ஜாப்ஸும் போயிடும். இதுவே நீங்க வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் போறீங்க, 4 சர்வர் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சர்வர் கிராஷ் ஆனாலும் அதுல இருந்த டேட்டாவை இன்னொரு காப்பி மித்த சர்வர்ல எடுத்து வச்சிருப்பாங்க. சோ நம்மளோட டேட்டா லாஸ் ஆகாது, உங்க ரன்னிங் ஜாப்ஸுக்கும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. சோ இதனால தான் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பெஸ்ட். என்னோட யூடியூப் சேனல்ல எல்லா வீடியோஸும் நான் தமிழ்ல தாங்க போட்டுட்டு இருக்கேன். சோ என்னோட சேனல் லிங்க் பயோல இருக்கு, போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.